டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புல்லட் காட்டு யானை இன்று ஒரே நாளில் 8 வீடுகளை தாக்கி சேதப்படுத்தியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. யானையை விரட்ட கோரி பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதை தொடர்ந்து கும்கி யானைகளை கொண்டு புல்லட் யானையை விரட்டும் பணி நடைபெற்று வருகிறது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கிய தகவல்கள் இவை. கூடலூர் அடுத்த பந்தலூர் அருகே உள்ள தேயிலை தோட்ட குடியிருப்பில் சுற்றித் திரியும் புல்லட் என்று அழைக்கப்படும் காட்டு யானை கடந்த ஒரு வாரமாக வீடுகளை சேதப்படுத்தி வருகிறது. நேற்று வரை 20 வீடுகளை சேதப்படுத்திய புல்லட் யானை இன்று ஒரே நாளில் 8 வீடுகளை நாசம் செய்ததால் அப்பகுதி மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கட்டிலுக்கு அடியிலும் கழிவறையிலும் பதுங்கி உயிர் பிழைத்ததாக வேதனை தெரிவித்துள்ள அப்பகுதி மக்கள், பள்ளி கல்லூரி மாணவர்கள் இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர். வனத்துறையினர் யானையை பிடிக்க மெத்தனம் காட்டுவதாக போராட்டத்தில் பங்கேற்ற கூடலூர் MLA பொன் ஜெயசீலன் குற்றம் சாட்டியுள்ளார். உடனடியாக இந்த யானையை புல்லட் யானையை பிடிச்சு வேற இடத்துக்கு கொண்டு போறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணக்கூடிய ஒரு கட்டாய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டுக்கிறோம். இது குறித்து அப்பகுதியைச் சேர்ந்த தேவதாஸ் ஹம்சா கூறுகையில், 28 வீடுகளுக்கு மேலே உடஞ்சி சேதமாச்சு. அந்த வீடுகளில் வந்துட்டு அரிசி பருப்பு இதெல்லாமே எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. இதனால் மக்கள் பீதியில் இருக்கிறோம். அரசாங்கம் இந்த பார்த்திங்கன்னா எங்கள் இது பண்ணுற மாதிரி இந்த யானை சீக்கிரமாக பிடிச்சி கொண்டு போனால் தான் நாங்கள் நிம்மதியாக தூங்க முடியும்னு தெரிவித்துக் கொள்கிறேன். இதனிடையே புல்லட் யானையை காட்டுக்குள் விரட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். யானையை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டுவதற்காகவும் இரவு பகலாக முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறது. யானையை விரட்ட வலியுறுத்தி தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இன்று பணியை புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். 2 கும்கி யானைகள் அந்த யானை பிடிப்பதற்காக வரவழைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக 50க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் தற்பொழுது அந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் உடனடியாக ஆணை வழங்கப்படும் சூழ்நிலையில் நாளை முதல் அந்த யானை பிடிப்பதற்கான பணிகளில் வனத்துறையினர் இறங்குவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்பனா. நன்றி சுரேஷ். டிசம்பர் 20 AM ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்.